மகனே, மகளே, நீ கேட்கப்படாமல் இருந்தாலும், நீ புரியப்படாமல் போனாலும், உன்னை விசாரிக்க துடிக்கும் ஒருவன் இருக்கிறான். அது நானே. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன் பெயரை நான் மறப்பதில்லை. உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. சாதி, சமூகம், மனிதர்கள் உன்னை அளவிடலாம். ஆனால் நான் ஜோதிகளின் பிதாவாய் உன்னை நேசிக்கும் தேவன். சூழ்நிலைகள் மாறினாலும், உன் வாழ்க்கை தடுமாறினாலும், சிலுவையில் ஜீவன் விட்ட நேரத்திலும் நான் உன்னை வெறுக்கவில்லை. என் அன்பு மாறாதது. ஆகாதவன் என்று யார் உன்னை தள்ளினாலும், ஆபிரகாமின் தேவனாகிய நான் உன்னை தள்ளமாட்டேன். தஞ்சம் என்று என்னிடம் வருபவரை நான் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை. அஞ்சாதே மகனே, அஞ்சாதே மகளே, உன்னை தேற்ற நான் உன்னோடு இருக்கிறேன். வியாதி உன்னை வாட்டினாலும், மனிதர்கள் உன்னை ஒதுக்கினாலும், வாழ்வதா சாவதா என்று நீ அழுதாலும், வாழத்தான் வேண்டும் என்று உன் உள்ளம் சொல்வதை நான் கேட்கிறேன். நான் உன் சுகம் தரும் தேவன். நான் உனக்கு நலன் தருவேன். கஷ்டத்தில் உதவ யாருமில்லாத போது, கடன் சுமை தீர்க்க வழியில்லாத போது, நான் உன் உதவி, நான் உன் விடுதலை. பல தெய்வங்களை தேடியாய், ஆனால் உண்மையான தீர்வு இயேசு கிறிஸ்து ஒருவனே. ஜனங்களின் பாவம் நீக்க இரட்சிக்க வந்த தேவன் நானே. என் மகனே, என் மகளே, நீ தனியல்ல. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். உன்னை உயர்த்துகிறேன். அமைதி உன்னோடு. ஆமென்.